மலைகள் பேசினால் அது அகந்தையின் குரலாகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் ஒரு புனித மலை, கிரௌஞ்ச மலை, அசுர வடிவமெடுத்தது. தேவர்கள் நடுங்கினர். உலகம் இருளில் மூழ்கியது. அப்போது வேலேந்திய இளமுழுகன் கடலோரம் நின்று புன்னகைத்தான். அகந்தை எவ்வளவு உயர்ந்தாலும் அது வேலின் முன் சாய வேண்டும். ஒரே கணம் மின்னல் போலப் பாய்ந்தது வேல். கிரௌஞ்ச மலை இரண்டாகப் பிளந்தது. இருள் அகன்றது. ஒளி உலகெங்கும் பரவியது. அந்த நொடியில் அசுரனுக்கும் விடுதலை. முருகன் கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றே: அகந்தை உடைந்தால்தான் அருள் பிறக்கும். ஓம் சரவணபவா. உங்களுக்கு முருகர் பிடிக்குமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.